நாங்க எப்படி பாக்குறோம்டா களவிரியலை பாருங்க. நுணுக்கு காட்டியலுக்கு அடுத்ததான் நாங்க படிக்கிறோம். ஏன்னா நுணுக்கு காட்டிய கண்டுபிடித்து சுட்டுதான் களம்னு சொல்லி ஒன்று இருக்கிறது எங்களுக்கு தெரியும். களத்துல வந்து இப்ப நாங்க பாக்டீரியா, ஃபங்கஸ், புரோட்டிஸ்டாக்கள், சரியா, அந்த மாதிரி நுண்ணங்கியல் இருக்கிறன்றது எங்களுக்கு தெரியும். நுணுக்கு காட்டியலை நுணுக்கு காட்டி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுல இப்ப மனிதர்களா இருக்கட்டும், விலங்குகளா இருக்கு, மனிதர்களோட விலங்குகள் எடுக்குமே, விலங்குகள், தாவரங்கள் எல்லாமே கலங்களால் ஆக்கப்பட்ட விஷயமே எங்களுக்கு தெரிய வந்தது நுணுக்கு காட்டியை கண்டுபிடிக்கப்பட்டாங்க. அப்ப நாங்க நுணுக்கு காட்டியல்ன்றதை படிச்சுட்டு, அதுல ஒளி நுணுக்கு காட்டி, அது நுணுக்கு காட்டியை படிச்சுட்டு தான் நாங்க களவியலை படிக்கிறோம்னு சொன்னா அதுக்கு ஒரு நோக்கம் உண்டிக்கிறேன். நோக்கம் என்னன்னா, களம், அதுக்கு இருக்கிற விஷயங்கள் இது எல்லாமே எங்களுக்கு தெரிய வந்து நுணுக்கு காட்டி இருந்து தான். அதனால நான் நுணுக்கு காட்டியை படிச்சுட்டு நான் களவியலுக்கு வந்தீங்க. சரியா? அதுல முதலாவது தலைப்பு என்னண்டா, எங்க டியூட்ட முதலாவது தலைப்பு நீங்க பார்க்கலாம், களக்கொள்கை. நான் சொல்றேன் வந்து செல் கன்செப்ட் சொல்லுவாங்க. களக்கொள்கை, செல் கன்செப்ட். அதுதான் களக்கொள்கைக்குரிய நம்ம இங்கிலீஷ்ல சொல்ற செல் கான்செப்ட் சொல்லி பாப்போம். முதலாவது கலர் கொள்கைன்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். கலர் கொள்கைன்னா என்னன்னா, முதலாவது நாங்க விளைக்குள்ளோமே, நாங்க அந்த யூனிட் 1ல படிச்ச விஷயங்கள் தான். முதலாவது நாங்க கலம்டா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிறோம். நான் சரியா, கலம்டா ஒரு ஐடியா வச்சுக்கிறோம். ரைட்டா? என்ன தெரியுமா கலம்ன்றது? உங்களுக்கு தெரியும், நாங்க யூனிட் 1ல இது சம்பந்தமா நாங்க சொல்லிட்டு தான் வந்திருக்கிறோம். யூனிட் 1 படிக்கிற நேரமே நாங்க சொல்லியிருப்போம், கலம்ன்றதுதான் ஒரு அங்கிட ஒரு அங்கிட, சரியா, கட்டமைப்பு, அல்லது நான் சொல்லுவோம் ஒரு அங்கிட அடிப்படை கட்டமைப்பலகு கலம்தான். கலம்தான் ஒரு அங்கிட அடிப்படை கட்டமைப்பலகு. ரெண்டாவது நான் சொல்றோம், கலம்ன்றதுதான் அந்த அங்கிட அடிப்படை தொழிற்பாட்டலகு. ஒரு அங்கிட அடிப்படை கட்டமைப்பலகும் தொழிற்பாட்டலகும் எதுன்னு சொன்னால் கலம். அப்படின்னு என்ன அப்படின்றது விளங்கிக்கணும், சரியா விளங்கிக்கணும். கட்டமைப்பலகுன்றது என்னன்னா, ஒரு அங்கி ஒன்று உருவாக்கப்படுதுன்னு சொன்னா, இப்படி ஒரு அங்கி ஒன்று உருவாக்கப்படுதுன்னு சொன்னா, சரி, இப்படி ஒரு அங்கி ஒன்று உருவாக்கப்படுதுன்னா, இந்த அங்கிட இந்த முழு கட்டமைப்பும் உருவாக்கப்பட்ட வந்து கலங்களால. கலங்கள் ஒன்று சேர்ந்துதான் முழு அங்கி உருவாக்கப்பட்டது. தனிக்கல அங்கி முதல் தனிக்கல் அங்கின்றா அந்த ஒரு அங்கி ஒரு களத்தால ஆக்கப்பட்டது. பல்கல் அங்கின்னு சொன்னா அந்த அங்கிட முழு உடல் கட்டமைப்புகளும் பல களங்கள் ஒன்று சேர்ந்து உருவாக்கப்பட்டது. சரியா? இப்ப எந்த ஒரு அங்கி எடுத்தாலும் சரி, தனிக்கல அங்கி உட்பட பல்கல் அங்கிகள் வரை கட்டமைப்புகளை உருவாக்குறது களங்கள் சேர்ந்து சேர்ந்து சேர்ந்தான். அது மாதிரி தொழிற்பாடுகள் நடக்கிறேன்னு சொன்னாலும், அங்கிட உடம்புல தொழிற்பாடுகள் நடக்கிறேன்னு சொன்னா, இப்ப உதாரணமா நாம தாவரங்கள் எடுங்களேன். தாவரங்கள் ஒளித்தோப்பு செய்யறேன்னு சொல்லி சொல்றோம். தாவரங்கள் யார் அந்த ஒளித்தோப்பு செய்யற? தாவர கலங்கள். ரைட்டா? அப்ப அங்கிகளோட தொழிற்பாட்டை செய்யறேன்னு சொல்லி சொன்னா அங்கிகள் செய்யறேன்னு சொல்லி சொல்றோம். ஆனா அங்கிகள் யாரும் தொழிற்பாட செய்யறேன்னு சொன்னா அங்கிகள் உடம்புல இருக்கக்கூடிய கலங்கள். சரியா? அந்த ஒவ்வொரு கலங்களும் செய்யக்கூடிய தொழிற்பாடுகள் சேர்ந்தான் ஒட்டுமொத்த விலை ஒன்று ஏற்படும். கலங்கள் தான் அந்த விலையை செய்யற. இப்ப அடிப்படையா போய் பார்த்தோம்னா கலங்கள் தான் கட்டமைப்பை உருவாக்குற. கலங்கள் சேர்ந்து எங்க உடம்போட கட்டமைப்புகள் உருவாக்கப்படுது. கலங்கள்ல தான் தொழிற்பாடுகள் எல்லாம் நடக்குது. சரியா? கலங்கள் தான் தொழிற்பாடுகளையும் செய்யுங்க. உடம்புல நடைபெறக்கூடிய தொழிற்பாடு எல்லாமே கலங்கள் தான் பொறுப்பெடுத்து செய்யுது. சரியா? அதனாலதான் நான் சொல்றோம், களம் என்பது ஒரு அங்கியின் அடிப்படை கட்டமைப்பு மற்றும் தொழிற்பாட்டு அலகு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அது மாதிரி நாங்க இன்னொரு விஷயம் சொல்லியிருப்போம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நாங்க யூனிட் ஒன்ல சொல்லியிருப்போம், நாங்க களம் வந்து எப்படி உருவாக்கப்படுற மூலக்கூறுகள் ஒன்று சேர்ந்து புன்னங்கங்கள் வார. அந்த புன்னங்கங்கள் ஒன்று சேர்ந்துதான் களம் உருவாக்கப்படுற. சொன்னோமா இல்லையா? சொன்னோம். அதுல நாங்க இன்னொரு விஷயம் சொன்னோம் என்னண்டா, சரி, இப்ப நாங்க இப்படி சொல்லிக்கொண்டு போகலாம். சரியா? மூலக்கூறுகள் சேர்ந்து புன்னங்கம், புன்னங்கம் சேர்ந்து களம், பிறகு களங்கள் சேர்ந்து இலையம், இலையம் சேர்ந்து அங்கம், அங்கம் சேர்ந்து அங்க தொகுதி, அங்கங்கள் சேர்ந்து அங்க தொகுதி, அதுக்கப்புறம் அங்கி, அதுக்கப்புறம் அப்படி தொடர்ந்து போகலாம் இல்லையா? குடித்தொகை, சாகியம், சூழல் தொகுதி, உயிர்கோள், அப்படி போகலாம். ரைட்டா? நான் களத்தோட நிப்பாட்டுவோமே, களத்தோட நிப்பாட்டுவோம். ஏன் தெரியுமா? நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், சும்மா நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், ஆஹ் மூலக்கூறு, புன்னங்கம், களம், சரியா? இது மூணுலையும் என்ன சொல்லுவாங்க? உயிருள்ளது எது? மூலக்கூறா, புன்னங்கமா, களமா, இல்லைன்னு இப்படி சொல்லுவாங்க.
ஒன்றுக்கு மேற்பட்ட இப்ப புன்னங்கமும் களமும் உயிருள்ளதுன்னா புன்னங்கமும் களம் முடிச்சு சொல்லுங்க. மூலக்கூறுகளுக்கும் உயிர் இருக்குது, புன்னங்கங்களுக்கும் உயிர் இருக்குது, களங்களுக்கும் உயிர் இருக்குது அப்படின்னு சொன்னா மூணு சொல்லுங்க. சரியா? எனக்கு விடை சொல்லுங்க ஆகும். உயிருள்ளதுன்னு சொன்னா யார சொல்லலாம், இல்லாட்டி யாவற்றை கூறலாம். உயிருள்ளது என களம். களம் மட்டும். எஸ், வெரி குட். களம் மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்றேன் வந்து ஆட்சினரி ஒழுங்கமைப்புல ரைட்டா மூலக்கூறுகள் புன்னங்கம் களம் அப்படி போனோம்டா மூலக்கூறுகளுக்கு உயிர் இல்ல, புன்னங்கங்களுக்கு உயிர் இல்ல. உயிர் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அடிப்படை அழகுன்னு சொன்னாலும் அதுவும் களம்தான். இல்லையா? அப்படின்னா நாங்க இதே நாங்க இன்னும் கொஞ்சம் போடுவோமே, நாங்க களத்துக்கு அடுத்தது இளையம் தானே. சரியா? இளையத்துக்கு அடுத்தது அங்கமே போடுவோமே நாங்க. சரியா? அங்கத்துக்கு அடுத்தது அங்க தொகுதியை சொல்லுவோம். அங்க தொகுதியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்க போடுவோமே அங்கின்னு சொல்லி. இப்ப அங்கிக்கு உயிரிக்கிறதா, அங்கிக்கு உயிரிக்கிற, அங்க தொகுதிக்கும் உயிரிக்கிற, அங்கத்துக்கும் உயிரிக்கிற, அப்படியே பின்னால போனா இளையத்துக்கும் உயிரிக்கிறதா, அதுக்கப்புறம் களம் அதுக்கும் உயிரிக்கிற. ஆனா களத்தை தாண்டி களத்துக்கு கீழுள்ள எந்த ஒரு மட்டமும் உயிருள்ளதுன்னு சொல்ல முடியாது. அப்ப உயிருள்ளது என அழைக்கலுமான ஆக தாழ் மட்டம் களம்தான். சரியா? உயிருள்ளதுன்னு சொல்லி அழைக்கலுமான ஆக அடிப்படை மட்டம், ஆக கீழ் மட்டம், ஆக தாழ் மட்டம் களம்தான். களத்துக்கு கீழே போனோம்னு சொன்னா புன்னங்கமோ மூலக்கூறோ, இப்ப மூலக்கூறுகளுக்கும் கீழே போகலாம் அணுன்னு சொல்லி, அது இருக்கு நாங்க உயிருள்ளதுன்னு சொல்றல. ரைட்டா? உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நல்லாவே தெரியும். உயிருள்ளதுன்னு சொல்றதுக்கு ஒரு ஒரு பொருளை பார்த்து அது உயிருள்ள பொருளா இல்லாட்டி உயிரற்ற பொருளான்னு சொல்லி எங்களுக்கு சொல்றதுக்கு எங்களுக்கு அந்த உயிரங்கிகளோட சிறப்பியல்புகள் இருக்கு. ரைட்டா? ஒரு பொருள் வாழ்க்கை காலத்துல, சரியா, ஒரு பொருள் வாழ்க்கை காலத்துல அந்த எல்லா உயிரங்கிகளோட சிறப்பியல்புகள் நான் உயிரொன்று கொண்டிருக்கக்கூடிய சிறப்பியல்புகள் படிச்சுக்கிறோம். ஒழுங்கும் ஒழுங்கமைப்போம், வளர்ச்சி யூனிட் 1 படிச்சத வளர்ச்சியும் விருத்தியும், ஆஹ் வேற என்ன, இது இந்த தலைமுறை உரிமை கோர்ப்பு, இசைவாக்கம், இனப்பெருக்கம், இப்படி எல்லாம் படிச்சிருந்தோம் நாங்க. சரியா? இந்த மாதிரி ஒரு 7 பண்புகள் மாதிரி படிச்சுக்கிறோம். சரி, இந்த 7 சிறப்பியல்புகளையும் ஒரு பொருளுக்கு வெளிப்படுத்தேன் சொன்னா மட்டும்தான் அந்த பொருளை நாம உயிருள்ள பொருள் சொல்ல முடியும். அப்படித்தான் நம்ம ஒரு உயிருள்ள பொருளையும் உயிரற்ற பொருளையும் நாங்க இனம் காண்றோம். இப்ப இந்த மூலக்கூறுகளுக்கு அந்த 7 சிறப்பியல்புகளையும் வெளிப்படுத்த இயலாம். அதனாலதான் நாங்க மூலக்கூறுகளை உயிருள்ளதுன்னு சொல்ல முடியாது. புன்னங்களுக்கு அந்த 7 சிறப்பியல்புகளையும் வெளிப்படுத்தலாம். அந்த 7 சிறப்பியல்புகளை சிலதுகளை வெளிப்படுத்தும், சிலதுகளை வெளிப்படுத்தாது. அப்ப புன்னங்களும் எங்களுக்கு என்னன்னு சொல்லலாம், உயிருள்ளது என அழைக்க முடியாது. சரியா? இந்த சிறப்பியல்புகள் 7 இருக்குதானே, ஒழுங்கும் ஒழுங்கமைப்பில் இருந்து ஆரம்பிச்சு அப்படியே நாங்க வந்து வளர்ச்சி விருத்தி தலைமுறை உரிமை கோர்ப்பு இசைவாக்கம் இனப்பெருக்கம் அப்படியே வந்து நாங்க 7 சிறப்பியல்புகள் சொல்லிக்கிறோமே, அந்த 7ஐயும் வாழ்க்கை காலத்துல எப்ப சரி ஒருக்க வெளிப்படுத்தணும். 7ஐ முறை நேரத்துல வெளிப்படுத்தணும்னு அவசியம் முடியல, எப்ப சரி அந்த 7ஐயும் வெளிப்படுத்தணும். அப்படின்னா தான் நம்ம உயிருள்ளதுன்னு சொல்லலாம். புன்னகங்கள் அந்த 7ஐயும் வெளிப்படுத்துறல. ஆனா களம் இந்த 7 சிறப்பியல்புகளையும் காட்டும். களத்தை நாம உயிருள்ளதுன்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா உயிரிகளின் எப்படி சொல்லுவோம், உயிருள்ளவற்றின் சிறப்பியல்புகள் அனைத்தையும் களம் வெளிப்படுத்தும். அனைத்தையும் களம் வெளிப்படுத்தும். சரியா? உயிருள்ளவற்றின் சிறப்பியல்புகள் அனைத்தையும் களம் வெளிப்படுத்தும். ஓகே, அப்ப அது அடுத்த விஷயம். களம் சம்பந்தமா தெரிய வேண்டிய 2வது விஷயம். அப்ப களம்ன்றதுதான் அடிப்படை கட்டமைப்பழகு, களம்ன்றதுதான் அடிப்படை தொழிற்பாட்டழகு. அது மாதிரி உயிருள்ளதுன்னு அழைக்கலுமான ஆக தாழ்மட்டம் களம் தான். அந்த களத்துக்கு கீழே எதுக்குமே நாங்க உயிருள்ளதுன்னு சொல்ல முடியாது. சரியா? அடுத்து இன்னொரு விஷயம், நான் இப்ப இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று சொல்றேன், தெரியுமா? எங்களுக்கு நுணுக்கு காட்டியல்ல இன்ஷா அல்லாஹ் வார செவ்வாய்க்கிழமை 6 o'clock நாங்க நுணுக்கு காட்டியல் ஒரு எக்ஸாம் பேப்பரோட செய்ய போறோம், எம்சிக்யூ டெஸ்ட் ஒன்று. சரியா? நுணுக்கு காட்டியல் எம்சிக்யூ டெஸ்ட்க்கு ரெடி ஆயிருங்க. நுணுக்கு காட்டியல் எம்சிக்யூ டெஸ்ட் வார டியூஸ்டே 6 PM. சரியா? அந்த டைமுக்கு செய்யறேன்னா நல்ல, அப்பதான் உங்களுக்கு நான் மார்க்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்றது ரிலீஸ் எனக்குமே இருக்கு. ஆனா அந்த டைமுக்கு செய்யலன்னு சொன்னா அந்த டைம்ல இருந்து ஒரு 4 hours நான் டைம் கொடுத்து தரேன். அப்படின்னா 10 PM 11 இல்லாட்டி ஒரு 5 hours டைம் கொடுத்து தரேன்.
அந்த 5 hours டைம் உள்ளுக்கு எது சரி ஒரு 30 நிமிஷம் எடுத்து செய்யும். எது சரி 30 minutes மிச்சம் தேவையில்ல. அந்த 6 மணிலிருந்து 6 மணிக்கே செஞ்சா மிச்சம் நல்ல. 6 மணிக்கு செய்யறதா நல்ல உண்மையில. அப்பதான் உங்களோட டைமிங் எல்லாம் சரியா வேலை செய்யும். 6 மணிலிருந்து 6:30 செஞ்சு அனுப்புவோம். 6:30 செஞ்சிடணும். அந்த டைமிங் தான் எனக்கு முக்கியம். ஏன்னா நீங்க கேள்விகள் எல்லாமே நாங்க பாஸ் பேப்பர் கேள்வி தான் போடுறேன். மெஜாரிட்டி கேள்விகள் பாஸ் பேப்பர் கேள்விகள். அப்ப அதனால உங்களுக்கு செய்யலாம் இல்லை ஏற்கனவே செஞ்சு பார்த்த கேள்விகள் தானே. சரியா? இப்ப நாங்க எங்களோட செய்யறதுல நீங்க நீங்க வந்து இப்ப நாங்க படிச்சு செஞ்சு கொண்டு வாரதானே. படிச்சு 2000 இருந்து 2024 வரைக்குமான பேப்பர்ஸ் நீங்க செஞ்சு கொண்டு தான் வார. அதனால செஞ்ச கேள்விகள் தான் திரும்ப செய்றீங்க நீங்க. ஆனா அந்த டைம் உள்ளுக்கு கொஞ்சம் கேள்விகளை கொஞ்சம் முழுக்க முழுக்க மாத்தினு சொன்னா சரியா விளங்கி உங்களுக்கு பதில் சொல்லலுமா அப்படின்றத பாக்குறதுக்கு தான் நான் அந்த டேர்ம் டெஸ்ட் அந்த எம்சிக்யூ டெஸ்ட் எல்லாம் வைக்கிறேன். சரியா? எனக்கு உங்களோட ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்ப வைக்கிறேன்னு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு முறையும் வந்து அந்த ஸ்கூல்ல ஒவ்வொரு நேரத்துக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் வைக்கிறாங்க. எங்களுக்கு சரியா டைம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அமைக்குது. நாங்களும் ஒரு டேர்ம் பேப்பர் ஒன்று வைக்கிறோம் உங்களுக்கு நான். சரி, நாங்களும் ஒரு டேர்ம் பேப்பர் ஒன்று அரேஞ்ச் பண்ணி எங்களுக்கு கிளாஸுக்கு வந்த வராத பிள்ளைகள் எல்லாருக்கும் எங்களுக்கு அந்த டேர்ம் பேப்பர் செய்யலாம். அது ஒரு ஸ்கீமும் உங்களுக்கு தரோம். சரியா? அப்ப கட்டாயம் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. எப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் வாரன்னு சொல்லி உங்களோட ஸ்கூல்ல ஒவ்வொரு ஸ்கூல்லயும் சொல்லுங்க. அப்ப எனக்கு அந்த எவரேஜ் வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்கூல் ஒவ்வொரு மாதிரி தானே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தொண்டமாடன்னு சொன்னா எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்கூல் டெஸ்ட் வைக்கிற அப்படி இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி வைக்கிற சிலாக்கள் வந்து ஸ்கூல்ல கடைசிக்கு வைக்கிற சிலாக்கள் ஸ்கூல்ல 6 டேர்ம் நடக்குது. சில ஸ்கூல்ல A level 4 டேர்ம் தான் நடக்குது. அப்படி எல்லாம் ஒவ்வொரு மாதிரி நடக்கிற. நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா எனக்கு சொல்லணும். சரியா? கட்டாயம் எனக்கு யாரும் சரி ஒருத்தர் சொல்லுங்க உங்களோட டேர்ம் டெஸ்ட் எப்ப நடக்குதுன்னு சொல்லி. சரியா? ரைட். அப்ப அடுத்தது மெடிக்கலுக்கு டார்கெட் வைங்க. சரியா? மெடிக்கல் மாதிரி ஒரு கோர்ஸ் வந்து போறேன்னு சொன்னால் உண்மையிலே அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறல்ல. நான் சொல்றது நான் அடுத்த விஷயத்துக்கு போறது இந்த விஷயத்த சொல்லிட்டு போறேன். என்னன்னா இப்ப உங்களோட லைஃப்ல வந்து நீங்க நிறைய விஷயங்கள் வந்து டார்கெட் பண்றதுல ஒரு விஷயம் தான் நீங்க நல்ல மதிப்பான ஆளா வரணும். சமூகத்துல நல்ல சல்லியும் வேணும். சொசைட்டிக்கு நல்ல ஒரு பங்களிப்பும் செய்யணும்னு சொல்லி இப்படி ஒரு 3 விஷயத்த நீங்க டார்கெட் பண்ணிருக்கீங்க. அதுதான் ஒரு மனுஷன் சாதாரணமா வந்து இன்றைக்கு உலகத்துல நிறைய மனுஷனுக்கு அதான் வேணும். நல்ல மதிப்பா இருக்கணும், நல்ல சல்லியும் வேணும். சொல்ற வந்து பைனான்சியல் ஸ்டெபிலிட்டின்னு சொல்றேன்.